ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தின் முதற் பகுதி. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உத்தமமான கிரியை, பெர்ஃபெக்ட் ஒர்க். ஆண்டவர் ஒன்றை செய்வேன் என்று சொன்னால் செய்வார், நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் நிறைவேற்றுவார். எனவேதான் அவர் கர்த்தர், மனிதன் அல்ல. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தின் பிற்பகுதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்று கூட தவறவில்லையா, எல்லாம் நிறைவேறிட்டான். காரணம் அவருடைய கிரியை உத்தமமான கிரியை. எனவேதான் 89வது சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் நான் தாவீதுக்கு ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை நீங்க குடும்பமா இந்த சத்தத்தை கேட்கலாம். உங்கள் குடும்பத்துக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார் என்றால் அவருடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியையா இருக்கிறது? உத்தமமான கிரியை. அவர் உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்கள் கண்கள் அதை காணும். எசேக்கியாவுக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் எசேக்கியா என்ன நினைத்தார் என்றால், இன்றோடு என் கதை முடிந்தது. அவ்வளவு மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மிகவும் அழுதான். எசையா 28வது அதிகாரம் அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு தந்தார், அந்த பிரகாரமே செய்தார். கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்தார். என்ன வார்த்தையை தந்தார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களுடைய 15 ஆண்டுகள் கூட்டுவேன். வியாதி எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. எது எசேக்கியாவை மேற்கொண்டது? எது நிறைவேறினது? கர்த்தர் தந்த வார்த்தை. அவர் எனக்கு வாக்கு தந்தார், எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்தது, அப்படி என் கதை முடிந்தது. இதல்ல எசேக்கியாவின் சாட்சி. அவர் எனக்கு வாக்கு தந்தார், அந்த பிரகாரமே செய்தார். இதுதான் தேவனுடைய கிரியை, உத்தமமான கிரியை. கர்த்தர் தந்த வார்த்தையை நம்பி பற்றி கொள்ளுங்கள். அதுலதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, அதுலதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. செய்வேன் என்று சொன்னால் செய்வார், நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் நிறைவேற்றுவார். விருதாவா என்னை தேடுங்கள் என்று அவர் யாரிடத்திலும் சொன்னதில்லை. சகைவை நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல தங்குவேன்னு சொன்னா தங்குவார். அதற்கேற்ற கிரியை நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் வேற ஒண்ணுமே சொல்லல. ஆனால் அவர் தங்க வேண்டுமானால் அங்கே அநியாயம் இருக்கக்கூடாது. காரணம், அவர் தீமையை பார்க்க மாட்டாது, சுத்த கண்ணன். சகைவை அழைத்து நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கும் போதே ஆமேன், அவனுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆசையில பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கிரியை நடந்ததல்லவா? இதுதான் உத்தமமான கிரியை. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நிச்சயமா நடக்கும். தேவன் அதை செய்ய வல்லவர். நல்ல தகப்பனே, நீர் சொன்னதை செய்கிறவரப்பா, செய்து முடிக்கிறவர். உங்களுடைய கிரியை உத்தமமானது. எங்க வாழ்க்கையிலும் எங்க குடும்பத்திலும் நீர் சொன்னதை செய்வீரென நம்பி உடைய சமூகத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிறைவேற்றும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.